மார்னிங் எந்திரிச்ச உடனே கிச்சன் கேவலமாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலையே. என் பெயின் என்னென்னு பேச்சுலராக இருக்கவங்களுக்கு தெரியும். பிகாஸ் அந்த ஒரு நாள் லீவில் தான் இருக்கிற எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம். ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷாப்பிங் போயிட்டு மீன் வாங்கலாமா, நண்டு வாங்கலாமா, கறி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு கடைசியில் கறியை வாங்கிட்டு வந்துட்டு லேஸ் சிக்கன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு அதில் ஏதோ கறிக்கல் மாதிரி தான் ஒன்று கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணல. அதை விட்டுட்டு நான் நார்மல் சிக்கன் மாதிரியே கடைசியில் பொரிச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கான மெனு தோசை, எக் கறி, ஃப்ரைட் சிக்கன், அவ்வளோதான். சிம்பிளாக அது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இன்றைக்கி எங்களுக்கு அதுதான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேர் வாஷ் டே. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக் ரெடி பண்ணேன். தேங்காய் பால் வச்சு தான் ஒரு ஹேர் பேக்கு புதுசாக ட்ரை பண்ணேன். தேங்காய் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் எடுக்க கஷ்டமாக இருக்கோ அவங்களாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா நார்மலாகவே வெளில வந்துடும். இப்படி வரலைன்னா கத்தி வச்சு லைட்டாக நம்பினீங்க அப்படின்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷும் பண்ணி ஒரு வழியாக சண்டே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.